ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மேக்ஸில் ரீசனிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரீசனிங்கில் பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2 நமக்கு ரீசனிங் டாபிக் முடிஞ்சு டோட்டலாகவே நமக்கு மேக்ஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கான நம்ம மேக்ஸில் என்னென்ன டாப்பிக்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்தோமோ அதுக்குள்ள எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போட்டு பாருங்கள் எல்லாமே. அதுக்கப்புறமா ரீசனிங் சம் எப்படி கேட்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ரீசனிங் சம் கேட்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க. ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். 20 மீட்டர் தூரம் நடந்து அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் தூரம் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் கிளியராக தெரியலனாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க. ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, இது திசையை பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம திசையை பேஸ் பண்ணி அப்படி ஒரு சம் கேட்டாலே நம்ம திசையை வரைஞ்சிடும். ஓகேவா? இந்த சைடில் நமக்கு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு திசையை நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்காங்க. ஓகேவா? தெற்கு நோக்கி அப்படின்னா இதுதான் ராஜு அப்படிங்கிறவங்க இருக்காங்க. தெற்கு நோக்கி நடக்கார். ஓகேவா? தெற்கு நோக்கி எத்தனை மீட்டர் நடக்கார். 20 மீட்டர் நடக்காங்க. ஓகேவா? 20 மீட்டர் நடக்கார். 20 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் நடக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தெற்கு நோக்கி 20 மீட்டர் நடந்துகிட்டே வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறமா திரும்பி அதுக்கப்புறமா ஒரு 8 மீட்டர் வடக்கு நோக்கி, வடக்குங்கிறது அப்போ நமக்கு மேலமாக. ஓகேவா? வடக்கு நோக்கி ஒரு 8 மீட்டர் நடக்கார். அப்போ இது 8 மீட்டர் வடக்கு நோக்கி நடக்கார். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் நடக்கிறார். ஓகேவா? அடுத்தது இங்கேருந்து இப்போது ஃபஸ்ட்டு தெற்கு நோக்கி ஒரு 20 மீட்டர் நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரிட்டன் திரும்பி வடக்கு நோக்கி ஒரு 8 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா கிழக்கு நோக்கி, கிழக்கு அப்படிங்கிற ஓகேவா? இதுக்காக தான் உங்களுக்கு இந்த திசையை ஃபஸ்ட்டு போட்டு கிழக்கு நோக்கி அவர் ஒரு 5 கிலோமீட்டர் 5 மீட்டர் ஒரு கிழக்கு நோக்கி நடக்கிறாரு. ஓகேவா? ஓகே, இப்போ இவரோட எண்டிங் இதில் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க. எண்ணில் ஆரம்ப இடத்துலேருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆரம்பம் நமக்கு 20. ஓகேவா? கொஞ்சம் நம்ம 20 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கலாம். ஓகே, இதுதானே அவருடைய ஆரம்பம். அதிலேருந்து இப்போ அவருடைய முடிவு எந்த தூரத்தில் எந்த திசையில் இருப்பார் அப்படிங்கிறது இதை கேட்டிருக்கு. ஓகேவா? எந்த திசையில் இருப்பாரும், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படிங்கிறத நமக்கு கேட்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ நமக்கு இது நமக்கு இது வடக்கு திசை, வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு திசை. ஓகேவா? இப்போ இவர் பாருங்கள் நமக்கு எப்படி எந்த திசையில் இருக்கார். கிழக்கும் தெற்குக்கும் இடையில இருக்கிறவங்க. ஓகேவா? இது ஆரம்பத்துலேருந்து இது வடக்கு திசை, இது மேற்கு திசை, இது கிழக்கு திசை, இது தெற்கு திசை. ஓகேவா? கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில இருக்காங்க. அப்போ தென்கிழக்கு திசைக்கு இருக்காங்க. அப்போது தென்கிழக்கு அப்படிங்கிறது ஆப்ஷன் டி நம்ம கன்ஃபியூஷன். தென்கிழக்கு இருந்தாலும் நமக்கு 13 மீட்டர் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இது பார்க்க நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா. இதுக்கு நம்ம பிதாகரஸ் தேற்றம்லாம் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பி சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பிதாகரஸ் தேற்றம் ஆப்போசிட். ஓகேவா? கர்ணத்தின் பக்கம் ஃபார்ம் ஏ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு பிசிக்கு நமக்கு எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம பிசிக்கு நமக்கு 5 மீட்டர், ஏபி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவுதுன்னா அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு 20, அதாவது இந்த கோட்டிலேருந்து நமக்கு 20 மீட்டர் அவர் நடக்கார் தெற்கு நோக்கி. அதுக்கப்புறமா திரும்ப ரிட்டன் வடக்கு நோக்கி 8 மீட்டர் நடக்கிற. அப்போ 20ல் 8 போய்ட்டுனா நமக்கு மீதி 12 மீட்டர். ஓகேவா? அப்போ இது நமக்கு இது 12. ஏபி அப்படிங்கிறது நமக்கு 12. ஓகேவா? அப்போ ஏபி = 12 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி = நமக்கு 5 ஸ்கொயர் = 12 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும். 144 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 169 வரும். ஏசி ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த பக்கம் ரூட்டாக போகும். அப்போ =169. இதுக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூ எடுத்தோம்னா 13 அப்படிங்கிறது வரும். அப்போ ஏசியோட வேல்யூ நமக்கு 13. ஆன்சர் நமக்கு 13 மீட்டர் தென்கிழக்கு திசை. ஓகேவா? இதுக்கும் ஊடையில் தான் அவர் நிற்பார். ஓகேவா? தென்கிழக்கு திசையில். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். திசை கணக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திசையை நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த டைரக்ஷனை குறிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம்.
ஓகே, இந்த சம் பாருங்கள். கொஸ்டின் ஒழுங்காக தெரியலனா நான் ரீட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா அதை நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? மோகன் என்பவர் வந்து பி என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு மேற்கே வந்து 2 மீட்டர் தூரம் வந்து செல்கிறார். பின் வலப்பக்கம் திரும்பி 3 மீட்டர் தூரம் சென்று இடப்பக்கம் திரும்பி 5 மீட்டர் சென்று இறுதியாக இடப்பக்கம் திரும்பி 3 மீட்டர் தூரம் சென்று Q என்ற இடத்தை அடைந்தார். Q என்ற புள்ளி Pயில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்காங்க. இதில் திசையெல்லாம் கேட்கல, அதனுடைய லென்த், அதாவது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்காரு. இது வந்து இடது வலது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? இடது வலது அப்படிங்கிறது வந்து இப்போது ஏபி இதில் வந்து எது இடது நம்ம சைடில் வச்சு பார்க்கணும். ஓகேவா? இடது வலது அப்படிங்கிறது நம்ம சைடில் வச்சு பார்க்கும்போது நமக்கு கை எந்த சைடில் நமக்கு பி அப்படிங்கிறது இது வந்து வலது சைடு. ஓகேவா? நம்ம அந்த சைட்லேருந்து பார்க்கலாம், நம்ம எந்த சைடு நோக்கி இருக்குமோ. ஓகேவா? இப்போ நம்ம பி சைடு தான் நமக்கு வலதாக இருக்கும். ஓகேவா? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பி சைடு அப்படிங்கிறது நமக்கு வலதாக இருக்கும், ஏ சைடு அப்படிங்கிறது இடதாக இருக்கும். ஓகேவா? நம்ம சைடில் வச்சு எது இடது வலது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? நம்ம சைடில் வச்சு நம்ம அந்த சம் வந்து செய்யணும். ஓகேவா? இடது வலது எப்போவுமே அப்படி தான் செய்யணும். ஓகேவா? நம்ம சைடில் வச்சு ஏபி. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மோகன் என்பவர் பி என்ற இடத்துல இருக்கார். ஓகே, அப்படிங்கிற என்ன இடத்துல இருக்கார்? பி என்ற இடத்துல இருக்கார். பி என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு மேற்கே. ஓகேவா? இப்போ நம்ம வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? மேற்கே வந்து 2 மீட்டர் தூரம் வந்து நடக்கார். ஓகேவா? அவர் வந்து ஓகே, இப்போ பி இதான் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். பி என்ற இடத்துலேருந்து மேற்கு வந்து ஒரு 2 மீட்டர் வந்து நடக்கார். ஓகேவா? மேற்கு வந்து ஒரு 2 மீட்டர் வந்து நடக்கார். 2 மீட்டர் நடந்ததுக்கப்புறமா வந்து பின் வந்து வலப்பக்கம் திரும்புகிறார். ஓகேவா? இது வந்து பி. இப்போ பி வந்து இவருடைய வலப்பக்கம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், இதில் ஒரு ஆள் நிற்காங்க. இதில் வந்து அவருடைய வலப்பக்கம் அப்படிங்கிறது இங்கே மாக்கப்போ. ஓகே, வலப்பக்கம் வந்து திரும்பி எவ்வளோ மீட்டர் நடக்காரு? 3 மீட்டர் வந்து நடக்கார். ஓகேவா? 3 மீட்டர் நடக்கார். 3 மீட்டர் நடந்ததுக்கப்புறமா வந்து 3 மீட்டர் தூரம் சென்று அடுத்த இடப்பக்கம் வந்து திரும்பினாங்க. இதில் ஒரு ஆள் நிற்காங்கன்னா நம்மளுடைய இடது பக்கம் எந்த சைடு வரும்? இந்த பக்கம் வரும். ஓகேவா? இடது பக்கம் வந்து திரும்பி 5 மீட்டர் வந்து நடக்காங்க. ஓகேவா? 5 மீட்டர் நடந்ததுக்கப்புறமா திரும்பி சென்று இறுதியாக இடப்பக்கம். இப்போ இதில் ஒரு ஆள் நிற்காங்க, அவங்களுடைய இடப்பக்கம் வந்து திரும்ப எனது ஒரு 3 மீட்டர் நடக்கார். ஓகேவா? ஒரு 3 மீட்டர் வந்து நடக்கார். எதில் தூரம் சென்ற ஒரு 3 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் தூரம் சென்று Q என்ற இடத்தை இழந்திருக்காரு. இந்த இடம் தான் வந்து Q. ஓகேவா? Q என்ற இடத்தை இழந்த Pயிலிருந்து Q என்ற புள்ளி Pயிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? அதாவது இது வந்து B. ஓகேவா? இது வந்து Q. இதில் இருந்து Qவுக்கும் Bக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறது கேட்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போது இதுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது பாருங்கள். இந்த Qவுக்கும் இந்த புள்ளிக்கும் இங்கே இது 3, இங்கேயும் 3. ஓகேவா? சமமாக தான் இருக்குது. அப்போ இங்கேயும் இதுக்கு மேலே எத்தனை மீட்டர் இருக்குது? 5 மீட்டர். ஓகே, 5 மீட்டர். ஓகே, 5 மீட்டர் இருக்குது. ஓகே, அடுத்தது இதுக்கும் இல்லை தூரம் எவ்வளோ? 2 மீட்டர். ஓகே, இந்த 2 கூட்டினா நமக்கு வந்து Qவும் Bயும் வந்து கிடச்சிருமா? அப்போ 7 மீட்டர், 7 மீட்டர். ஆன்சர் வந்து இது C, 7 மீட்டர். ஓகே, இப்போது அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? A, K, L, R மற்றும் U என்ற ஐவர் வந்து ஒரு வட்ட மேசையை வந்து சுற்றி அமர்கின்றனர். யூக்கு வந்து இடப்பக்கத்தில் வந்து Kவும் மற்றும் ஏவுக்கு வந்து யூவுக்கு இடையில் ஆறும் அமர்ந்திருந்தார். எல்லுக்கு பக்கத்தில் வந்து இருபுறமும் அமர்ந்தவர்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு டைம் படித்து அந்த கொஸ்டின் புரியாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஏ. ஓகேவா? யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது A, K, L, R, U மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஒரு வட்ட மேசை வந்து சுற்றி தான் அமர்ந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம், அதை வந்து சுற்றி வந்து அமர்ந்தாங்க. சரி, அதுக்கு சுற்றி வந்து அமர்தான் போட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து யூ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? அவருடைய இடப்பக்கத்தில் வந்து யார்? கே இருக்காரா யூக்கு? ஓகே, நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூ அப்படிங்கிறத போட்டுக்கணும். யூ இருக்காருனா யூக்கு இடப்பக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த பக்கத்தில் தானே இருக்கும். யூக்கு இடப்பக்கத்தில் யார் இருக்கார்? கே இதுதான் அவருடைய வலப்பக்கம். ஓகேவா? இப்போ அவர் ஒரு ஆள் இப்படி இருக்காங்கன்னா, ஓகே, இது வந்து அவருடைய வலப்பக்கம். இடது பக்கம் வந்து யார் இருப்பா? கே அப்படிங்கிறது இருப்பார். ஓகேவா? கே அப்படிங்கிறவர் இந்த பக்கத்தில் இருப்பார். அவருடைய இடப்பக்கத்தில் வந்து இருப்பார். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சிட்டோம்னா நமக்கு எது இடது வலது அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ கே வந்து இருக்கார். அதுக்கப்புறமா வந்து என்னது? ஏவுக்கும் யூக்கும் இடையில் வந்து ஆர் இருக்கார். ஓகேவா? ஏக்கும் யூக்கும். அப்போது ஏக்கும் யூக்கும் இடையில் வந்து ஆறுனா இந்த அப்போ ஏ வந்து இதில் வரைஞ்சிக்கலாம், ஆரை வந்து இதில் வரைஞ்சிக்கலாமா? அப்போது ஏக்கும் யூக்கும் இடையில் யார்? ஆர் இருக்கார். ஓகேவா? ஏக்கும் யூக்கும் வந்து இடையில் ஆர் அமர்ந்துருக்கிறாங்க. எல்லுடைய பக்கத்தில்
எல்லுக்கு பக்கத்தில் இருபுறமும் அமர்ந்தவர்கள் யார்? எல்லுக்கு பக்கத்தில் எல் வந்து நமக்கு எதுலையுமே நமக்கு குறிக்கல, பட் சரி ஓகே சும்மா நம்ம எல் அப்படிங்கிறது இதில் போடுவோம். ஓகேவா, எல் அப்படிங்கிறது இதில் போடுவோம். அப்போது எல்லுக்கு வந்து என்னது நமக்கு இடப்புறமும் எல்லுக்கு பக்கத்தில் வந்து இருபுறமும் எல்லுடைய 2 புறத்தில் இருக்கிறவங்க யார்? ஏயும் கேயும். ஓகேவா, அப்போ ஆன்சர் எழுதி ஏயும் கேயும். ஆன்சர் கே மற்றும் ஏ. அவங்களுடைய 2 புறமும் எல்லுக்கு இருபுறமும் ஏயும் கேயும் இருக்காங்க. ஓகேவா, ஆன்சர் கே ஏ. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, அந்த மாதிரி வரைஞ்சி எது இடது வலது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து நம்ம கரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா, ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பொம்மை வரைச்சிக்கோ. இதில் எது இடது வலது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து உறவுகள், அதாவது ரிலேஷனில் ஒரு கொஷின் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏ என்பவர் வந்து பியினுடைய சகோதரி, சி என்பவர் வந்து பியினுடைய தாய், டி என்பவர் வந்து சியினுடைய தகப்பன் மற்றும் இ என்பவர் டியினுடைய தாய் என்றால் ஏ என்பவர் டியின் என்ன உறவு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஷின் நமக்கு படிக்கும்போது ஃபஸ்ட் ரொம்ப குழப்பம், என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஏ என்பவர் வந்து என்னது? பியினுடைய சகோதரி அப்படின்னு கொடுத்துறாங்க. பியுடைய சகோதரி யார்? ஏ. அப்போது ஏ ஒரு கேர்ள். ஓகேவா, நம்ம கேர்ள் பாய் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேர்ள் அப்படின்னா நம்ம வந்து கேர்ள்ஸ் அப்படிங்கிறத, உமன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் அப்படிங்கிற குறியீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாய் அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பியினுடைய சகோதரி யார்? பியினுடைய சகோதரி ஏ. ஏ என்பவர் வந்து பியினுடைய சகோதரி. அப்போ இப்படி போட்டு ஏ. ஓகேவா, சகோதரி, பியுடைய சகோதரி, இந்த மாதிரி அம்புகுறி போட்டுருக்காங்க. பியினுடைய சகோதரி, உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, பியினுடைய சகோதரி ஏ அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சி என்பவர் பியினுடைய தாய். பியினுடைய தாய், அதாவது பியோட தாய் வந்து யார்? இந்த மாதிரி அம்புக்குறி போட்டால் அதாவது அம்புக்குறி போட்டிருக்கவங்க அந்த உறவு. ஓகேவா, சி தான் தாய். பிக்கு வந்து சகோதரி வந்து ஏ, பியோட தாய் வந்து சி. ஓகேவா, அடுத்தது வந்து டி என்பவர் வந்து சியினுடைய தகப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியினுடைய தகப்பன். ஓகேவா, அப்போது டி அப்படிங்கிறவங்க சிக்கு வந்து தகப்பன். ஓகேவா, தந்தை. இது வந்து நம்ம எப்படின்னு போட்டுக்கலாம். சகோதரி அப்படின்னா வந்து மைனஸ் அப்படிங்கிற குறியீடு வந்து குறிச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்களா. மைனஸ், அதாவது கேர்ள்ஸ்லாம் நம்ம மைனஸ் வச்சுக்கிடுவோம். சி அப்படிங்கிறவங்க வந்து டி என்பவர் சியினுடைய தகப்பன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது ப்ளஸ். ஓகேவா, நமக்கு பி ஒன்று பியினுடைய சகோதரி தான் தெரியும், ஆனால் பி வந்து சகோதரியா சகோதரனா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா, ஒருவேளை இது கேர்ளாகவும் இருக்குது பாயாகவும் இருக்கலாம், அது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இ என்பவர் டியினுடைய தாய். இ அப்படிங்கிறவங்க வந்து இது டியுடைய தாய். இ அப்படிங்கிறவங்க டி என்பவர், டி தான் தாய் யாருக்கு? ஈக்கு அப்படிங்கிறவங்க. டிக்கு வந்து தாய் வந்து யார்? இ. இ என்பவர் டியினுடைய தாய். டியுடைய தாய் வந்து யார்? இ. ஓகேவா, அப்போ இதை நம்ம மைனஸ் வச்சுக்கலாம். டியுடைய தாய். இது ஒரு பாய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இது ஒரு கேர்ள். அடுத்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏ என்பவர் டியினுடைய என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் டிக்கு வந்து என்ன உறவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு ஏ அப்படிங்கிறவங்க வந்து இப்போது நான் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின், நமக்கு இப்படி பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம சியை பார்ப்போம். சி வந்து யார்? டிக்கு வந்து சிக்கு வந்து டி வந்து தந்தை அப்படி தானே. அப்போது இந்த சியினுடைய பிள்ளைகள் தான் யார்? பியும் ஏயும். ஓகேவா, ஏன்னா அவங்களுடைய பியோட தாய் தான் யார்? சி. ஆனால் பியோட சகோதரி தான் ஏ. நமக்கு பி ஒரு கேலா பாயான்னு மட்டும் தான் நமக்கு தெரியாது. பட் இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி இல்லாட்டா அண்ணன் தம்பி அப்படி கூட இருக்கலாம். ஓகேவா, அப்போ இவங்க பிக்கும் ஏக்கும் இவங்க தான் தாய். ஓகேவா, ஆனால் இவருடைய தந்தை வந்து யார்? டி. ஓகேவா, அப்போ தந்தை வந்து டி அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் பேரனோ பேத்தியோ அப்படியே தான் இருக்க முடியும். நமக்கு ஏ அப்படிங்கிறது வந்து என்னது? மைனஸ் அப்படிங்கிற குறி நமக்கு என்னென்னு குறிப்போம்? நம்ம கேர்ள்ஸ் அப்படிங்கிறத குறிப்போம்.
அப்போ சகோதரி தானே, பியோட சகோதரி தானே ஏ. அப்போ டிக்கு வந்து இது யார், பேத்தி. ஓகேவா, டி என்பவர் வந்து ஏ என்பவர் யார், டிக்கு பேத்தி. ஆன்சர் வந்து டி. ஓகேவா, ஆன்சர் டி. கேர்ள் அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேர்ள் அப்படிங்கிறத மைனஸ் குறியில் குறிச்சிக்கோங்க, பாய் அப்படிங்கிறத ப்ளஸ் குறியில் வந்து குறிச்சிக்கோங்க. ஓகேவா. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இது பார்க்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லும் போது புரியாமல் தான் இருக்கும். நீங்களே ஒரு திருப்பு இந்த மாதிரி சம்லாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும் போக போக. ஓகேவா. ஓகே, இப்போது இந்த மாதிரி சம் வந்து நமக்கு இப்போ அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, நம்பர்ஸ் கொடுத்து இந்த சம் வந்து இப்போ அப்டேட்டடாக என்னென்ன எந்த வந்து மாடல்லாம் கேட்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து செஞ்சு பாருங்கள். ஓகேவா. ஓகே, இது குறியீடில் இருக்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அப்போது குறியில் இருக்கிறது அந்த 3 பாக்ஸ் எப்படி வந்திருக்கோ அப்போ அதே மாதிரி தானே இதுக்கு மேலே இருக்கிறது வந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது 1 2 இப்போ நம்ம என்ன கொடுத்துருவாங்க இந்த பாக்ஸில். ஓகேவா, இந்த பாக்ஸில் இப்படி இருக்குது, மேலே 5 இருக்குது, 1 2 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இந்த 1 2 கூட்டினா 3 வருது, ஒன்றுமே வரல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைப்பாக செஞ்சு பார்க்கணும். 1 2 மைனஸ் பண்ணாலும் 1 தான் வருது, அப்போ எதுவுமே வராது. 5லேருந்து 2 கழிச்சாலும் மீதி 3 வருது, ஒன்றுமே வராது. 1லேருந்து 5 கழிச்சாலும் 1, எந்த மாதிரி கூட்டினாலுமே வர மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நம்ம அடுத்த ஸ்கொயருக்கு போகணும். கூட்டி கழிச்சு இந்த மாதிரி பார்த்து எதுவுமே வரல அப்படின்னா அடுத்த ஸ்கொயர் பண்ணும். 1 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 வரும். அப்போ இந்த 1ஐயும் ப்ளஸ் 4ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வருது, 5 வருது. மேலே உள்ள நம்பரில் வருது, அதாவது இந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினது வந்து நமக்கு 5 வருது. அதுமாதிரி இந்த இதுக்கு வருதான்னு பார்க்கணும். ஓகே, ஒரு பாக்ஸ் வந்துட்டு அதுமாதிரி 2வது பாக்ஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது பாக்ஸ் இதில் என்ன இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். 3 ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 9 அப்படிங்கிறது வரும். 9 4 கூட்டினா நமக்கு என்னது, 13 அப்படிங்கிறது வருதா. அப்போ மேலே உள்ள நம்பர் 13 அப்படிங்கிறது. அதுமாதிரி இது பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 அப்படிங்கிறது வருது. 4 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது, 16 அப்படிங்கிறது வருது. ஓகே, இந்த 2 நம்பரையும் கூட்டினா நமக்கு வந்து 25 வருது. ஓகேவா, அப்போது இதுவும் அதே மாதிரி தானே, இந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா அதனுடைய அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வருமோ அது வந்துடும். ஓகேவா, 4 வந்து ஸ்கொயர் பண்ண என்ன வரும், நமக்கு 16 அப்படிங்கிறது வரும். 5 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 25 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, இப்போ இதை கூட்டுங்க. 6 5 கூட்டினது 11, மீதி 1 இருக்குது. 2 1 + 1 4, 41. ஆன்சர் வந்து நமக்கு என்னது, ஏ 41. ஆன்சர் ஏ 41. ஓகேவா, இந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். ஓகேவா, ஏதாவது ஸ்கொயர் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இல்லாட்ட கழிக்கிறது கூட்டல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போது இதே மாடல் இன்னொரு சம் பார்ப்போம். இந்த நம்பர் சீரிஸ் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, இதில் உள்ள ஒரு பாக்ஸில் நம்பர் மட்டும் கேட்டிருக்காங்க. இங்கே 3 3 கொடுத்துருக்காங்க, 4 4 கொடுத்துருக்காங்க, 2 2 கொடுத்துருக்காங்க, 1 5 கொடுத்துருக்காங்க. சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு பாக்ஸை ஃபுல்லாக எடுப்போம். இந்த ஒரு பாக்ஸுக்கு ஏதாச்சும் நமக்கு மேட்சிங் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, இப்போது நம்ம இந்த 2 பாக்ஸ் எடுக்கும் போது இந்த 2ஐயும் வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். இதோடைய மதிப்பு நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகேவா, ஓகே, இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 வரும். ஓகே, 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 9 வரும். இதை கூட்டினா நமக்கு என்னது வருது, 13 வருது. ஓகே, 35 வரல. ஸ்கொயர் பண்ணால் எதுக்குமே இந்த வேல்யூ வரல. ஓகே, அப்புறமா 2 வந்து அடுத்த க்யூப் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, க்யூப் 2 க்யூப் பண்ணினா என்ன வரும், 2 4 4 2 8 வரும். அடுத்ததுமே 3 வந்து க்யூப் பண்ணுங்கள். 3 க்யூப் பண்ணால் என்ன வரும், 3 3 9 9 3 27. ஓகேவா, அப்போ 27 + 8 8 7 கூட்டுங்க, 15 + = 35. ஓகேவா, 27 8 கூட்டினா என்ன வருது, 35. ஓகே, இப்போ நமக்கு ஸ்கொயர் பண்ணால் வரல, பட் க்யூப் பண்ணால் அந்த வந்து ஒரு வேல்யூ வருது. இந்த ஒரு பாக்ஸை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும். அதேமாரி தான் அடுத்த ஒரு பாக்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸ். ஓகே, இப்போ 31. 3 வந்து ஸ்கொயர் பண்ண 3 வந்து க்யூப் பண்ணால் என்ன வரும், 27 + 4 வந்து க்யூப் பண்ணால் வரும், 4 16 14 64. இதை வந்து கூட்டுங்க. 1 மீதி 8 9 91 வருதா. ஓகே, அதேமாரி தான் இந்த பாக்ஸையும் நமக்கு ஸ்கொயர் க்யூப் பண்ணால் 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், க்யூப் பண்ணால் 8 வரும். 1 வந்து க்யூப் பண்ணால் 1 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 9. ஓகே, அப்போ இந்த 5ஐயும் 4ஐயும் வந்து நமக்கு க்யூப் பண்ணி கூட்டினா என்ன வருமோ அதான் ஆன்சர். ஓகேவா, 5 வந்து க்யூப் பண்ணுங்கள். ஓகேவா, 5 க்யூப் + 4 க்யூப். 5 வந்து க்யூப் பண்ணால் என்ன வரும், 125. 5 25 25 125 + 4 வந்து க்யூப் பண்ணால் என்ன வரும், 4 16 16 4 64. ஓகே, கூட்டினா 9 8 1 189. ஆன்சர் வந்து 189. ஆன்சர் டி. ஓகேவா, 1 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா க்யூப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏதாச்சும் ஒன்று நம்ம
இப்படி ஒரு வேளை கூட்டணும் கழிக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த பாக்ஸ் இந்த நம்பர் சீரீஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இதுவும் அதே மாதிரி ஒரு மாடல் சம் தான். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. 5 3 2 4 கொடுத்துட்டு இதில் உள்ள நம்பர் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது மாதிரி நம்ம இந்த மாதிரி கேட்கறனால ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 5யும் இதில் வந்து 4 நம்பர் இருக்குது. ஓகேவா? எதுவுமே நம்ம தனியாக பிரிக்க முடியாது, இந்த ஒரு பாக்ஸை ஃபுல்லாக தான் இது பண்ண முடியும். அப்போ 5 வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணால் 25 வந்துடுது. நமக்கு இங்கே கொடுத்ததை விட நமக்கு இதில் ஸ்கொயர் பண்ணி கூட்டமிச்சு ரொம்ப வந்துடும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது மெத்தடில் பண்ணலாம். ஓகேவா? இந்த 5 4 பெருக்கினா என்ன வருது, 5 4 20 அப்படிங்கிறது வருது. இந்த 2 3 பெருக்கினா நமக்கு என்ன வருது, 3 6 வருது. ஓகேவா? இந்த 2 கூட்டினா நமக்கு என்ன வருது, 26 வருதா நடுசில் 26 அப்படிங்கிறது ஒன்று வருதா? ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசிக்கலாமே. இப்போ 4 to 32 I2 10. ஓகேவா? குறுக்கால பெருக்குங்க, கூட்டினா நமக்கு 42 வருதா, ஊழியில் உள்ள 42 வருது. ஓகே, அப்போ நமக்கு இந்த 2 நம்பரையும் கூட்டி இந்த 2 நம்பரையும் பெருக்கி இந்த 2 நம்பரையும் பெருக்கினா நமக்கு உள்ள ஆன்சர் நமக்கு எத்தனை 44 அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா? அப்போ 8யும் 1 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 8 அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் 3 ஏதோ ஒரு நம்பரை நம்ம வந்து பெருக்கிறோம். ஓகேவா? அந்த நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ 3xன்னு வச்சுக்கோம். சீக்வல்ட்டு நமக்கு அதை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், பெருக்கி கூட்டினா 44 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். 3x = 44 - 8 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். 40ல் 8 போனால் என்ன, 32 36. அப்போ 3x. இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 23 6. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 12. ஓகேவா? அப்போது இதில் வந்து 12 அப்படிங்கிறது வரும். ஓகே, 12 36 8 1 8. அப்போ நமக்கு இதை கூட்டினா நமக்கு 44 அப்படிங்கிறது வருதா? அப்போ ஆன்சர் வந்து எழுதி A 12. ஓகேவா? இந்த மாதிரி பெருக்கி 2 கூட்டினாலும் எந்த மாதிரி ஆன்சர் வருது, இல்லாட்டா ஸ்கொயர் பண்ணணும், இல்லாட்டா க்யூப் பண்ணணும், இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து கொடுத்தா நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த மாடல் பாருங்கள். அதாவது ஏதாச்சும் நமக்கு ஒரு வரைபடம் மாதிரி படம் கொடுத்துருவாங்க, அதுக்கு அடுத்த படம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப் வந்து அடுத்து என்ன ஷேப்பாக வருது, ரவுண்ட் ஷேப்பாக வருது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெருக்கல் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து என்ன ஷேப்பாக மாறும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது 2 ஒரு செட்டு, இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து ஒரு செட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்ன இருக்குது, எக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? இதை நம்ம வந்து இணைச்சிருக்காங்க. ஓகேவா? இணைச்சோன்னா நமக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ரவுண்ட் வந்திருக்கு. ஓகேவா? இது ஒரு செட்டு. நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும். அடுத்து இது பாருங்கள், பெருக்கல் மாதிரி இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இணைச்சி ஒரு முழு உருவமாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அப்போ இது பார்க்க ஒரு முக்கோணம், இங்கே ஒரு பாதி முக்கோணம் மாதிரி இருக்கா. அப்போ இந்த முக்கோணத்தையும் மேலே இருக்க முக்கோணத்தை இங்கமாக்க திருப்பலாமா, கீழே இருக்க முக்கோணத்தை இங்கமாக்க திருப்பலாமா. அப்போது நமக்கு அதாவது ஒரு ஃபுல் ஷேப் கிடைக்கும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு அந்த படத்தை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 எதிரேருந்து இப்போது பாதியாக இருந்து ஒரு முழு படமாக ரவுண்டாக மாறியிருக்கு. அப்போ ஒரு பெருக்கல்ல இருந்தது ஒரு முழு ஷேப்புக்கு மாறுது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு D. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன சம் கேட்டிருக்காங்க, பகடை சம். ஓகேவா? பகடை சம் வந்து நமக்கு கேட்டுட்டு இருக்க ஒரு சம் வந்து, இந்த சம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கும் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த சம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து இதில் 3 பகடை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு எத்தனை பகடை வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே, ஒரு சின்ன பேசிக் மாதிரி சொல்லுதேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ஒரு பகடையில் என்னென்ன நம்பர்லாம் இருக்கும், 1 2 3 4 5 6 அப்படிங்கிற நம்பர் 5 6. ஓகேவா? ஒரு பகடையில் உருட்டம் போச்சுன்னா நமக்கு ஒவ்வொரு பக்கம் 1 2 3 4 5 அந்த பகடை உருட்டம் போச்சு இருக்கும்னா மொத்தம் இந்த 6 நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு 2 பகடை உருட்ட போச்சுன்னா எத்தனை பகடைனாலும் இருக்கட்டும். ஓகேவா? இந்த பகடையில் வந்து நமக்கு 3 எண்களுமே வந்து வெவ்வேறாக இருந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் ரூல் 3 எண்களுமே. ஓகேவா? ஒரு பகடை உருட்டினோம்னா இந்த மாதிரி தான். ஓகேவா? 3 நம்பர் தெரிகிற மாதிரி மட்டும்தான் நமக்கு அந்த பகடை விழும். ஓகேவா? இந்த மாதிரி ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள நம்பரோ இந்த பக்கத்தில் உள்ள நம்பரோ நமக்கு தெரிய போகிறது கிடையாது. எத்தனை பகடை வேணாலும் நமக்கு இருக்கட்டும். ஓகேவா? அந்த பகடை வந்து நமக்கு உருட்டம் போச்சில் வந்து நமக்கு அந்த ஒரு 3 நம்பர் மட்டும் தான் தெரியும். ஓகேவா? அப்படி அந்த 3 நம்பர் தெரிகிறதுல வந்து 3 எண்களும். ஓகேவா? இது வந்து ஒரு பகடையில் இந்த மாதிரி. ஓகேவா? இந்த 2 எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் 3 எண்களும் வந்துமே வேறு 3 எண்களும். ஓகேவா? வெவ்வேறானவை அப்படின்னா
வெவ்வேறானவை, 3 எண்களும் வெவ்வேறானவை அப்படின்னா ஓகேவா. இப்போ வந்து ஓகே, இதான் ஒரு பகடை. ஓகேவா, பகடை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் 5 ஒரு 2 1 அப்படின்னு இருக்குது. ஓகே, இது ஒரு பகடை. இது 3 நம்பர் மட்டும் தான் தெரிகிற மாதிரி 6 2 1. ஓகேவா, இதில் பாருங்கள் 1 ஓகே, இல்லை 4. ஓகேவா, 4 இருக்குது. அதாவது ஒரு பகடை உருட்டு தாங்க. அந்த பகடையில் உள்ள எண்கள் எல்லாமே வெவ்வேறு 1 2 3 இதில் எதுவுமே சமமாக இல்லைல்ல. ஆனால் இதில் பாருங்கள், இந்த பகடைக்கு என்ன சமமாக இல்லை அப்படின்னு. இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆகுதுல, அந்த மாதிரி நமக்கு எதுவுமே மேட்ச் ஆகல. அந்த 2 பகடை 3மே வெவ்வேறு, இந்த 3 நம்பருமே வெவ்வேறானவே இருந்து அப்படின்னா இதனோட எதிர்பக்கத்தை வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, எதிர்பக்கத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி 3 நம்பருமே வந்து ஒரு பகடை உருட்டும் போச்சு, அந்த 3 நம்பருமே இந்த மாதிரி பகடைகள் கொடுக்கும் போச்சுல, அதில் 3 நம்பர்ஸுமே வெவ்வேறாக இருந்தால் எதிர்பக்கம் எதிர் எண் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, எதிர் எண் வந்து கண்டுபிடிக்க இயலாது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ரூல். அடுத்தது ஓகே, 3 எண்களும் வெவ்வேறானவை இருந்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது ஓகேவா, 2 எண்கள் வந்து அடுத்தது வந்து நம்ம 3 எண்களுமே வெவ்வேறாக இருந்தால் அப்புறம் 3 எண்களுமே பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா 3 எண்களும் பொதுவாக இருக்குது. இப்போ ஒரு இதான் பகடை அப்படிங்கிறத வச்சுக்கிடுவோம். ஓகே, பகடை கொஞ்சம் ஒழுங்காக வரல. இதில் 1 2 3 அதே மாதிரி ஒரு பகடை வந்து இருக்குது. ஓகேவா, பகடை உருட்டம் வச்சுன்னா இங்கேயும் 1 2 3 அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நமக்கு அதாவது 3 இது மாறி மாறி கூட இருக்கலாம். ஆனால் ஒரே 3 நம்பர் இங்கேயும் 3 அதே 3 நம்பர் இங்கேயும் அதே 3 நம்பர் இருந்தாலும் எதிர் எண்கள் வந்து நமக்கு எதிர் எண் வந்து கண்டுபிடிக்க இயலாது. ஓகேவா, எதிர் எண் வந்து கண்டுபிடிக்க இயலாது. இந்த மாதிரி 3 எண்களும் வெவ்வேறாக இருந்தாலும் சரி, 3 எண்கள் வந்து பொதுவாக இருந்தாலும் சரி வந்து நமக்கு வந்து எதிர் எண் ஆப்போசிட் எண் வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த பகடையில். ஓகே, இப்போது அடுத்த ரூல் பார்ப்போம். ரூல் பார்த்துட்டிங்களா? அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம், நமக்கு வந்து இப்போ 3 எண்கள் பார்த்துட்டோமா, 2 எண்கள் வந்து பொதுவாக இருந்துச்சு. ஓகேவா, 2 எண்கள் வந்து ஓகே பொதுவாக இருந்துச்சு. அது அப்படின்னா நமக்கு எதிர் எண் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரு பகடை இருக்குது. ஓகே, இதில் ஒரு பகடை இருக்குது. ஓகே, இப்போது அந்த பகடையில் வந்து 2 எண்கள் பொதுவாக இருக்குது. இங்கே 3 5, இங்கேயும் 3 5, இங்கே 2 இருக்குது, 1 இருக்குது அப்படின்னா வச்சுக்கிடுவோமா. இதில் 3 5 அப்படிங்கிறது இங்கேயும் இந்த 2 எண்கள் வந்து பொதுவாக இருக்குது. அப்போது நமக்கு இந்த 2னுடைய எதிர் எண் என்னென்னு கேட்கலாம், இல்லாட்டா 1னுடைய எதிர் எண் அப்படின்னு கேட்கலாம். அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு இல்லை எதிர் எண், 1னுடைய எதிர் நம்பர் என்னது 2, உடல் 2னுடைய எதிர் எண் அப்படின்னு கேட்டாலும் நம்ம 1. ஓகேவா, அந்த மாதிரி 2 நம்பர் வந்து நமக்கு பொதுவாக இருந்ததுன்னா அதனுடைய எதிர் எண் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அடுத்தது வந்து 4. ஓகேவா, 4வது என்னன்னா ஏதாச்சும் ஒரு எண் மட்டும் பொதுவாக இருக்கும். ஒரு எண் மட்டும் பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இந்த 4 இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி பகடை சம் வந்து கேட்டாலும் உங்களுக்கு செய்ய தெரியும். ஓகேவா, அதனுடைய எதிர் எண் என்ன அப்படிங்கிறத. ஓகே, இப்போது நமக்கு ஒரு 2 பகடை இருக்குது. இப்போ அந்த பகடையில் நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பொதுவாக இருக்குது, மீதி எதுவுமே பொதுவாக இல்லை. ஓகேவா, அந்த ஒரு நம்பர் மட்டும் தான் நமக்கு இங்கேயும் 1 மட்டும் தான் பொதுவாக இருக்குது, மித்தது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு எண் மட்டும் பொதுவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த எந்த நம்பர்லேருந்து பொதுவாக இருக்கோ அதை வந்து கிளாக் வைஸில், எந்த நம்பர் சின்ன நம்பர் 1 தானே, அது கிளாக் வைஸில் அப்படியே போய் நம்ம எழுதணும். இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பக்கடை எப்படியா 1 2 அப்படியே கிளாக் வைஸில் நிமிஷம் 3 இல்லாமா. அடுத்து இதையும் நம்ம அப்படியே கிளாக் வைஸில் இந்த 1லேருந்து நமக்கு 1, அடுத்து நமக்கு ஒரு கிளாக் வைஸ் 4, அடுத்து நமக்கு ஒரு 5. ஓகேவா, கிளாக் வைஸில் அப்படியே எழுதணும். ஓகே, அப்போ 1னுடைய எதிர் எண் வந்து 1 தான். 2னுடைய இது ஏதாச்சும் நமக்கு நம்பர் கொடுத்து 3னுடைய எதிர் எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 5, 2னுடைய எதிர் எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 4 அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா, இந்த 4 ரூலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பகடை சம்மில். அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி பகடையில் வந்து எந்த சம் கேட்டாலும் செய்யலாம். ஓகே, நமக்கு இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஓகே, நமக்கு இந்த பகடை சம்லாம் எழுதுவாங்க. ஒரு பகடை 3 நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது. ஒரே ஒரு பகடை தானா? ஓகேவா. 2ஆல் குறித்த பக்கத்திற்கு எதிர்பக்க எண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா. அந்த 2க்கு எதிர்பக்க எண் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது இதில் 3 பகடை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு 2 பகடை தான் எடுக்கணும். ஓகேவா. இதில் காமனாக என்னென்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பகடைக்கும் இந்த பகடைக்கும் 4 அப்படிங்கிறது சேமாக இருக்குது. இந்த பகடைக்கும் இந்த பகடைக்கும் 1 சேமாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக இந்த பகடை எடுத்தாகணும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு பகடை தான் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து 1 கொடுத்துருக்கலாம், இந்த பகடை நம்ம வந்து எடுப்போம். ஓகேவா. அப்போது நமக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒரு எண் மட்டும் தான் சமமாக இருக்குது. அப்படின்னா நமக்கு என்ன ரூல்? 4ஆவது ரூல். ஒரு எண் மட்டும் தான் சமமாக இருந்தால் இருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் எழுதுவோம். 1லேருந்து அப்படியே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் எழுதுவோம். இதுக்கு 1, இதை ஃபஸ்ட் நம்ம இதில் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுக்கு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறமா நமக்கு என்னது இருக்குது? 4. ஓகே, அடுத்து இதில் அப்படியே கிளாக் வைஸில் எழுதுங்க. ஓகேவா. ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸில் வந்து எழுதுங்க. ஓகேவா. 1, அதுக்கப்புறமா வந்து 3, அதுக்கப்புறம் 6. ஓகே, அப்போ 1னுடைய எதிர் எண் வந்து 1, 2னுடைய எதிர் எண் வந்து நமக்கு 3, 4உடைய எதிர் எண் வந்து 6. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 2னுடைய எதிர்பக்க எண் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 3. ஆன்சர் வந்து பி. ஓகேவா. இப்போ நம்ம சொன்ன அந்த 4 ரூலை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போது படம் கொடுத்து அந்த படத்தில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குது, எத்தனை செவ்வகம் இருக்குது, எத்தனை சதுரம் இருக்குது, எத்தனை நேர்கோடுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு இப்போது கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் இப்போ உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. இதில் என்ன கேட்டிருக்காங்க? கீழே உள்ள படத்தில் எத்தனை நேர்கோடுகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் எத்தனை நேர்கோடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எண்ணி தான் போட முடியும். ஓகேவா. இதே எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னா நம்ம சிம்பிள். ஓகேவா. இதில் வந்து 1, 2, 3, அதாவது சைடில் எழுதுங்க. 1, 2, 3, 4. ஓகேவா. 4 மொத்தம் முக்கோணத்துக்கு நமக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 1, 2, 3 பக்கம் தானே. அதை வந்து மேலே வந்து போடணும். அப்போ 4 4 16, 14 64. மொத்தம் இதில் முக்கோணம் எத்தனை கேட்டாங்கன்னா நம்ம 64 அப்படிங்கிறத போடலாம். ஓகேவா. இந்த சைடில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படிங்கிறத எண்ணி முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கோ அதை வந்து நம்ம பவரில் போடணும். அதுக்கப்புறமா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம க்யூப்பை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நேர்கோடுகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போது நம்ம இது வந்து நேர்கோடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன தான் செய்யணும்? ஓகேவா. கீழே எத்தனை நேர்கோடு இருக்குது பார்ப்போம். 1, இது 1. ஓகேவா. 2 நேர்கோடுகள். ஓகேவா. 3 ஓகேவா. மொத்தம் 3 இருக்குது. 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது 4, 5, 6. ஓகேவா. அடுத்தது பாருங்கள் 7, 8, 9. 9னா நம்ம இது பண்ணியிருக்கோம். அடுத்தது 10, 11, 12. ஓகேவா. மொத்தம் நமக்கு 12 நேர்கோடுகள் இருக்குது. ஆன்சர் வந்து 12. ஓகே, நம்ம ரீசனிங்கில் வந்து கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் சம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தா எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் இருந்துச்சோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் உள்ள மாடல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரீசனிங் சம்ஸ் இப்போ வந்திருக்க அப்டேட் சம்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு ரீசனிங் சம் வந்து என்னென்ன மாடலில் கேட்காங்க அப்படிங்கிறது வந்து புரியும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.